உட்காந்துருக்கிறப்போ, நடக்கிறப்போ, நிற்கிறப்பெல்லாம் தெரியல. ஆனால் படுத்து தூங்கினா மட்டும் மூச்சு வாங்குது. நேராக இருக்கிறப்ப ப்ராப்ளம் தெரியல. படுத்த உடனேவோ இல்லை படுத்து கொஞ்சம் நேரத்துலையோ மூச்சு விட கஷ்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்குது. அதுக்கு பேர் ஆர்த்தாப்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படுத்து இருக்கிற நேரங்களில் மட்டும் மூச்சு விட சிரமம் வரும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாக என்ன நுரையீரல் ப்ராப்ளம்னாலும் ஒரு சில ஹார்ட் கண்டிஷன்ஸில், ஒரு சில உணவு குழாய் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி வரலாம். ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு படுத்தா மூச்சு வாங்குது அப்படின்னா, இப்போ நின்றுக்கிறப்ப நமக்கு கிராவிட்டியோட ஹெல்ப் இருக்கும். அதாவது புவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உலகத்தோட கிராவிட்டி ஃபோர்ஸ்னால நம்ம உடம்புல இருக்கிற ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், அதாவது மூச்சுக்கு தேவையான தசைகள் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும். முக்கியமான தசை டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரலோட கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஸோ அது விரிஞ்சு சுருங்கிறதுக்கும் இந்த கிராவிட்டின்றது ஹெல்ப் பண்ணும். அது உட்காந்துருக்கிறப்போ, அதாவது எரெக்ட் பொசிஷனில் இருக்கிறப்ப அது ஈஸியாக விரிஞ்சு சுருங்கும். ஸோ மூச்சு விட சிரமம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். படுத்த உடனே அதோட எஃபெக்ட் கம்மியாயிடும். அடுத்த விஷயம், வயிறு, குடல் இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற அந்த உணவு பார்ட்டிகிள்ஸ்னால அதோட ப்ரெஷரும் மேலே ஏறுற மாதிரி ஆகிறப்போ மூச்சு விட கஷ்டம் கொஞ்சம் கூடலாம். ஸோ இது ஒரு பொதுவான அக்ரவேட்டிங் ஃபேக்டர்.